ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் நினைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இரண்டு முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று, இந்தியா அமெரிக்காவுக்கான விசா தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நாங்கள் முதலில் பார்க்க இருக்கின்றது, அமெரிக்காவில் 2 வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் பேசியிருந்தோம். சார்லி கர்க்கினுடைய இறந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2-3 நாட்களுக்கு முன்னதாக வலதுசாரி அமெரிக்காவுடைய ஆர்வலர் சார்லி கர்க் அவருக்கான நினைவஞ்சலி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் பங்கெடுத்திருந்தார்கள். அதில் முக்கியமாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அங்கே பங்கெடுத்திருந்தார். நிச்சயமாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், இந்த வலதுசாரியினுடைய நகர்வுகள், அவர்களுடைய செயல்பாடுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற நிலைமைகளையும் சிலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? ஞாயிற்றுக்கிழமை அரிசோனாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மரண நிகழ்வு நடைபெற்றிருந்தது. செப்டம்பர் 10ஆம் தேதி டெய்லர் ராபின்சன் என்பவரால் சார்லி கர்க் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். சார்லி கர்க்கை பொறுத்தவரையில், அதாவது கன்சர்வேட்டிவ் ஆக்ஷன் குரூப் என்றது, அது அவர் தனது 18வது வயதில் அதை ஆரம்பித்தவர், கோ-ஃபவுண்டர். ஆனால் இந்த நிகழ்வு பல லட்சம் பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். பல அரசியல்வாதிகள், பல கன்சர்வேட்டிவ் என்று நிறைய பேர். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் அரசு தலைவராக இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம், வெளிவார அமைச்சராக இருக்கலாம், இலோன் மஸ்காக இருக்கலாம், அத்தனை பேரும் அதில் கலந்து கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கலந்து கொண்டவர்கள் அதில் சும்மா கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் பேசிய பேச்சுக்கள். இப்ப பீட்டர் ஹெசட், அவர் பாதுகாப்பு செயலாளர், அமெரிக்காவின் பென்டகன் தலைவர், அவர் சொல்லுகிறார் வாரியர் என்று சொல்லி, அவரின் தியாகத்தை ஏனையவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் பேசியிருக்கின்றார். டக்கர் கார்ல்சன், அவர் ஒரு ஊடகவியலாளர், அவர் கூறியிருக்கின்றார், இந்த சார்லி கர்க்கின்ற நம்பிக்கை அரசியலை விட உன்னதமானது என்ற ஒரு நம்பிக்கையை வைத்துத்தான் அவர் நகர்ந்திருந்தார் என்று கூறியிருக்கின்றார். பல விடயங்களை பேசினார்கள். நான் இதில் சுருக்கமாக ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போவேன். இப்ப துல்சி கபாட், அவர் அமெரிக்காவின் புலனாய்வு துறையின் தலைவர், அவர் கூறியிருக்கின்றார் வாரியர் ஃபார் த ட்ரூத் அண்ட் ஃப்ரீடம் என்று சொல்லி, அதாவது உண்மைக்கும் சுதந்திரத்துக்குமாக போராடிய ஒரு வீரர் என்று. அமெரிக்காவில் உண்மையின் சுதந்திரம் இருக்கு யார் நம்புறது என்று தெரியல, அப்படித்தான் அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது மக்களின் மனதை அவர் எடுத்து எம்பியவர், மக்கள் எவ்வாறு இணைக்கிறார்கள் என்பதை அவர் கூறியவர் என்று கூறுகிறார். His words were his weapons என்று கூறியிருக்கின்றார். அவரின் வார்த்தைகள் தான் அவரின் ஆயுதம் என்றும் கூறியிருக்கின்றார். அதே போல பெருமளவானவர்கள், இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஜாயண்ட் ஆஃப் அவர் ஜெனரேஷன் என்று சொல்லி, அதே போல ஒரு பிரகாசமான ஒளியை தங்கள் நாடு இழந்து விட்டது என்று ட்ரம்ப். இப்ப என்னென்று சொன்னால், சார்லி கர்க்கை பொறுத்தவரை ட்ரம்பின் வெற்றிக்காக உதவியவர். இப்ப இந்த ஊர்வலமும் அங்கு இடம்பெற்ற சம்பவங்களும் ஒன்றை எடுத்து காட்டுகின்றது. அமெரிக்காவுக்குள் ஒரு இருபுலவான அரசியல் பிரிவினைகள் மெல்ல மெல்ல வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இடதுசாரிகள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை இவர்கள் மறைமுகமாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட இலோன் மஸ்க் அவர்கள் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கூட இடதுசாரிகளை மேர்டரர்ஸ் என்று சொன்னது பல விவாதங்களை தோற்றுவித்து, அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற அரவாசி பேர் கொலைகாரர்களா என்று கூட பலர் கேட்டிருந்தார்கள். எது எப்படியோ இந்த
நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நிகழ்த்தப்பட்டது வந்து ட்ரம்பை பொறுத்தவரையில் இதை தனக்கு ஒரு அரசியலாக பயன்படுத்த போகிறார். எதிர்த்தரப்பை முற்றுமுழுதாக இல்லாது செய்து தனது அடுத்த 3வது ஆண்டுக்குமான 3வது தடவைக்குமான ஒரு அடிக்கல்லை பவுண்டேஷன் என்று சொல்வது உறுதியாக போட போகிறாரோ என்ற கேள்விகள் எல்லாம் நடந்திருக்கு. 20 ஆண்டுகளுக்குள் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் தொடர்பாக பெருசாக பேசப்பட்டது. முதலாளித்துவ நிறுவனங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளை பணத்தை லாபமாக எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த இனவாதம் அதிகமாக, உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் கூட கடந்த வாரம் கூட நாங்கள் பேசியிருந்தோம். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக வேற்றினத்து மக்கள் இங்கே இந்த நாட்டுக்கு வருவது தொடர்பாக, வேலை வாய்ப்பு இழப்பது தொடர்பான விடயங்களை கூறிக்கொண்டு வந்தார்கள். அமெரிக்காவிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. இந்த இனவாதம் இந்த உலக பரப்பில் இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அண்மையில் இங்கு கூட பிரித்தானியாவில் கூட கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. இந்த இனவாதம் வந்து மெல்ல, அதாவது அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் வீழ்ச்சி கண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தற்போது அவர்களுக்குரிய ஒரு ஆயுதமாக இனவாதத்தை தான் கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த இனவாதத்தை கையில் எடுத்து ஏனைய நாடுகளை தண்டிப்பது அல்லது அவர்களின் சொத்துக்களையோ அல்லது பொருளாதாரத்தையோ புடுங்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். இந்த சார்லி கிர்க்ஸின் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கூடுதலாக அவர் இந்த நடவடிக்கைகள் முழுக்க இனவாதத்தை தூண்டுவதாகத்தான் இருந்தது. அமெரிக்காவை திரும்ப பெற வேண்டும் என்று தான் அவரின் கொள்கையாக இருந்தது. ட்ரம்பின் கொள்கையும் அதாகத்தான் இருந்தது. இருவருக்கும் அது ஒத்துப்போய் கொண்டுதான் இருந்தது. அதை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களுக்கு அந்த கருத்தை விதைத்தார்கள். அதாவது அந்த கலந்துரையாடல்களின் போது கூட இடதுசாரிகளுடன் மோதல்கள் கூட ஏற்பட்டிருந்தது. இப்ப அவர் வந்து ஒரு பிரச்சார பீரங்கியாக தான் இருந்தார். அதாவது துல்சி கபாட் சொன்னது போல, ஹிஸ் வேர்ட்ஸ் வேர் ஹிஸ் வெப்பன்ஸ் என்று சொன்னது போல, அவருடைய வார்த்தைகள் தான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு அமெரிக்காவை ஒரு என்னன்னு சொல்றது, இந்த மீள எடுக்கிறோம் என்று கூறி தற்போதைய தோல்வி நிலையில் இருக்கிறதை ஏதோ ஒரு வகையில் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியாக, ஏற்கனவே நீங்கள் கூறியது போல குளோபலைசேஷன் என்று எல்லாரையும் உள்ளுக்கெடுத்தது, இனி அவர்களின் சொத்துக்களை புடுங்கிவிட்டு வெளியில் அனுப்புவது. அப்ப இதுதான் அவர்களின் அந்த குளோபலைசேஷனுக்கு இந்த அடுத்த அத்தியாயம். நீங்கள் நினைக்கிறீர்களா இது ஒரு தற்காலிகமான ஒரு குழப்ப நிலை இருக்கிறது, ஒரு சில ஆண்டுகளில் இது மீண்டும் ஒரு சீரான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, இல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க போகிறோமா? மீண்டும் பழைய உலகுக்கு வர மாட்டோம். நாங்கள் ஒரு புதிய உலகுக்கு தான் போய்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பழைய உலகு திரும்பாது. அதை எல்லோரும் கூறிவிட்டார்கள். ரஷ்யாவும் தான் கூறுகிறது, சீனாவும் அமெரிக்காவில் இருப்பவர்களோ கூறுகிறார்கள், நீங்கள் பழைய உலகத்தை மறந்து விடுங்கள், புதிய உலக ஒழுங்கு ஒன்றுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அதில் தான் வாழப்போகிறீர்கள். ஆனால் அது எப்படி இருக்கும், எப்படி மாறப்போகிறது என்பதுதான் பிரச்சனை. நாளுக்கு நாள் இந்த உலக ஒழுங்கு மாறிக்கொண்டு வருகின்றது. திடீரென்று நாடுகள் ஆட்சி கவுக்கப்படுகின்றது, திடீரென்று சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், திடீரென்று காணாமல் போகிறார்கள் என்று சொல்லி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் இன்னொன்று, இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது, அதாவது தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான முக்கிய வழிமுறை H1B விசா எடுப்பது, பணியாளர்களை அங்கே உள்வாங்குவதற்கான ஒரு வழிமுறை. இப்பொழுது அதற்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருப்பது போல் இருக்கின்றது. இந்த தொழிலாளர்கள் என்று சொல்லும் பொழுது திறமை உள்ளவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் H1B என்ற அந்த விசா அனுமதியை பெற்றுத்தான் உள்ளுக்குள் வருவார்கள். ஆனால் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவுக்கு என்று கூறுகிறார்கள். என்ன நிலைமை, ஏன் இந்தியா இங்கே ஒரு சிக்கலில் இருக்கின்றது என்று கூறுவீர்களா? இந்தியா தொடர்ச்சியாக அடிக்கு மேல் அடியை வாங்கிக் கொண்டிருக்கின்றது. ட்ரம்பிடம் தான் அந்த அடி தொடர்ச்சியாக அடிக்கு மேல் அடி வந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக வந்த அடி வந்து இந்த வாரம் வந்து இந்த H1B ஒர்க் விசா சிஸ்டம். இது வந்து உடனடியாகவே திடீரென்று சொல்லிவிட்டார், இனிமேல் இதில் அப்ளை பண்றவருக்கு $1,00,000 கட்ட வேண்டும். இதுவரை காலமும் 2000 $5,000 தான். அதுவும் யார் சொன்னால் அது கம்பெனியை பொறுத்தது. பெரிய கம்பெனி காய பண்ணால் $5,000, சின்ன கம்பெனிகள் காய பண்ணால் $2,000 கட்டி வரலாம். 3 வருஷத்துக்கு கொடுப்பார்கள், வேறு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 6 வருடம். பிறகு அதுக்கு பிறகு அவர்கள் PR அப்ளை பண்ணி அப்படி என்று போகலாம். ஆனால்
திடீரென்று அவர் கூறிவிட்டார், இல்லை இல்லை 5000 இல்லை 2000 1 லட்சம் எத்தனை மடங்குன்னு பாருங்க. அதுவும் சொல்லிவிட்டார், சனிக்கிழமை நள்ளிரவுடன் அது முடிந்துவிடும், நள்ளிரவுடன் அது ஆரம்பமாகும் என்றால் இந்தியாவில் பிளைட்டுகள் 8-9 பிளைட் தான் சனிக்கிழமை டைரக்டா அமெரிக்காவுக்கு போறோம். அடிபட்டு ஒரு டிக்கெட் $1200 ஒன் வே போயிருக்கிறோம். அமெரிக்காவில் போய் இறங்கினாலும் அங்க 12 மணிக்கு இடையில உள்ளுக்கு போறோம். அப்படி ஒரு கல்லோலத்தை செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கல்லோலம். இது இந்தியா ஏனைய நாடுகளை விட இந்தியாவுக்கு தான் மிக பாரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்துவிட்டது. இப்ப இந்தியா கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து போறவர்களால் அதிகம். இந்த விசாவில 71% இந்தியாவிலிருந்து தான் போகிறார்கள். சீனாவில இருந்து ஒரு 12% போகிறார்கள். பிலிப்பைன்ஸ்ல இருந்து ஒரு 1%, கனடா 1%, தென்கொரியா 1%, மிச்ச நாடுகள் அதிலும் குறைவு. அப்ப 2024 நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2,83,000 பேர் போயிருக்கிறார் இந்தியாவில இருந்து. சீனாவில இருந்து 46,000 பேர் தான் போயிருக்கிறாங்க. அப்ப இது இரண்டு பல விடயங்களில் இந்தியாவுக்கு ஒரு தாக்கம். ஒன்று, இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு. இந்தியாவின் ஐடி இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்க என்று சொன்னால் கிட்டத்தட்ட $300 பில்லியன் இந்த இண்டஸ்ட்ரி இதில் தான் தங்கி இருக்கின்றது. இனி இவர்கள் போய் அனுப்புற காசு அது வார டாலர் இந்தியாவுக்கு முக்கியம். அப்ப என்னென்று சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருட்களை வாங்க வேண்டாம் என்று கூறியவர், அதை இந்தியாவால் நிறுத்த முடியாது. இப்போது அடுத்த அஸ்திரம் பாய்ந்திருக்கிறது இந்தியா. அப்ப இதிலிருந்து இந்தியா மீளுவது என்பது இப்ப ஐடி துறையை தான் நம்பி இருந்தது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை இதற்கு பிற்பாடுதான் மோடி கூறுகிறார், இந்தியாவின் பிரதான எதிரி யார் என்று கேட்டார் மக்களை பார்த்து. இவ்வளவு நாள் நாங்கள் என்ன யோசிச்சோம்டா, சீனா பாகிஸ்தான் தான் பிரதான எதிரி. இப்ப இல்லையா, தாங்கள் வெளிநாடுகளில் நம்பி இருப்பதுதான் பிரதான எதிரி. நீங்கள் உள்ளூரில் உங்கள் வளங்களை வளர்த்துக்கொள்ள, இதைத்தான் நாங்களும் சொன்னாங்க முதல்ல இருந்து. நீங்கள் மற்ற நாடுகளோட சந்தோஷமா இருங்கள், அதை அரசியலாக்காதீர்கள். அமெரிக்காவை நம்பி இஸ்ரேலை நம்பி நீங்கள் களமிறங்காதீர்கள். இப்ப சவுதி அரேபியா ஏன் பாகிஸ்தானை ஓடினது தெரியும் தானே. அவங்க கடைசி நேரத்துல கையை விட்டு விடுவார்கள். இப்போது அடிக்கு மேல் அடி. இது மட்டும் இல்லை, இப்ப இந்த சபகார் போர்ட் என்றது ஈரான்ல இருக்கிற போர்ட், அதை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அதை கட்டி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இப்போது இந்தியாவிலிருந்து போகின்ற ஏற்றுமதி பொருட்கள் பாகிஸ்தான் ஊடாகத்தான் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, ஐரோப்பா, ஆசிய நாடுகளுக்கு போகிறது, மத்திய ஆசிய நாடு. அப்ப இந்த துறைமுகத்தை கட்டினால் சுயஸ் கால்வாய்க்கு மாற்றீடாக, பாகிஸ்தானுக்கு மாற்றீடாக கொண்டு போகலாம். அப்ப இதை கட்டும் போது ரஷ்யாவும் இந்தியாவும் ஈரானும் தான் உடன்பாட்டை போட்டிருந்தன. 2018 ட்ரம்ப் என்ன செய்தார் என்று சொன்னால், ஈரானுக்கு தடை போடேக்க ஓகே நீங்கள் கட்டலாம், உங்களுக்கு எக்ஸெப்ஷன் தாரம், உங்களுக்கு விதிவிலக்கு தாரம் என்று சொல்லிவிட்டார். இப்ப இந்தியா எல்லாம் கட்டியாச்சு. இப்ப இந்த வாரம் அதுக்கும் தடை செய்தாச்சு. அப்ப இந்தியாவில் அந்த துறைமுகமும் போச்சு. அந்த துறைமுகம் போச்சு என்றால் இனி பொருளாதார ஆப்கானிஸ்தானுக்கு, ரஷ்யாவுக்கு, மத்திய ஆசிய நாடுகளுக்கு நீங்கள் பொருட்களை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் இனி பாகிஸ்தான் தான் உதவி, பாகிஸ்தானுக்குள்ளால் தான் போகலாம். அப்ப பாகிஸ்தானுக்கு எப்படி போவது? இங்கிலாந்து கிரிக்கெட், இந்தியா கிரிக்கெட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களும் கை கொடுக்குவதற்கு மறுத்து கொண்டு நிற்கிறார்கள் என்றால் எப்படி போவது பாகிஸ்தானுக்கு? ஆனா அதுக்கெல்லாம் தான் இப்போது ஆப்கானிஸ்தான் கொண்டு போகிறார்கள், அதை அனுமதிக்கிறார்கள். விளையாட்டுகளில் அதை காட்டினாலும் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் அதை ஒத்துழைக்கிறார்கள். மத்திய ஆசியாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், ஆப்கானாக இருக்கலாம். இதற்கு அப்ப என்னென்னு சொன்னால் இந்த அமெரிக்காவை நம்பி கட்டிய துறைமுகத்தை கடைசியில் கட்டி முடியும் தடை போட்டு விட்டார்கள். தடை போட்டால் என்னென்றால் அந்த துறைமுகத்தில் பணியாற்றுபவர்கள், அந்த துறைமுகத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள், அந்த துறைமுகத்துக்கு முதலீடு செய்தவர்கள் அனைவரும் மீதும் தடை என்றால் யாரும் போக முடியாது அங்கு என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றன. நானும் கூட வார மாதம் அமெரிக்காவுக்கு போவதற்கு தயார் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கூட்டத்தில் மலேசியாவிலிருந்து 2 பொறியியலாளர்கள் வருவதாக இருந்திருந்தார்கள். ஆனால் இன்று வந்த செய்தியை பார்க்கும் பொழுது அந்த பொறியியலாளர்களுக்கு விசா அனுமதி இன்னும் கொடுக்கவில்லை. கொடுப்பார்களா இல்லையா என்று ஒரு ஏக்கத்தில் இருப்பதாக, சில வேளைகளில் அது பிற்போடப்படும் என்று கூட எங்களுக்கு முன்பு தகவல் அனுப்பியிருந்தார்கள். அப்பொழுது இப்ப நீங்கள் கூறும்போதுதான் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. இப்ப இந்த செயல்பாடு டொனால்ட் ட்ரம்ப் பாருங்கள், 2000
டாலர்ஸில் இருந்ததை $100,000 என்றால் ரியலிஸ்டிக்காக உண்மையாக இதை நடைமுறைப்படுத்த முடியாது. தற்காலிகமாக பழிவாங்கும் ஒரு செயல்பாடாக இதை பார்க்கலாம். ஆனால் நீடிக்க முடியாது என்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி பெறுவதாக இருந்தால் திறமை உள்ளவர்கள் வேணும். அதில் நிச்சயமாக இந்தியர்கள் நிறைய திறமை உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது பழிவாங்கும் ஒரு செயல்பாடு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் கூடுதலாக ஹேவ் பண்றது கூகுளாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், மைக்ரோசாப்டாக இருக்கலாம், ஆப்பிள் நிறுவனங்கள் இவைகள்தான். அவர்கள் என்ன கூறுகிறாங்கன்னா, ஒரு கிராஜுவேட்டுக்கு அமெரிக்காவில் இந்த தொழிலுக்கு $1,00,000 சம்பளமாக வழங்குகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருந்து வருவதற்கு 60,000 50,000 என்று வழங்குகிறார். அப்ப அதுல கிட்டத்தட்ட 50-50 இந்த நிறுவனங்கள் எடுத்துக்கொள்கின்றன, தங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றன. அவங்க சொல்கிறார்கள் என்றால், இதை நிறுத்திவிட்டால் அங்கிருக்கிறவர்களைத்தான் விபணிக்கு அமர்த்த வேண்டும் என்றதான் அவர்களின் திட்டமாக இருக்கின்றன. ஆனால் அது உடனடியாக சாத்தியமில்லை. நீங்க கூறுவது சரி, உடனடியாக. இப்ப திங்கட்கிழமை கூறியிருக்கின்றார், வைத்தியர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா உடனடியாக வைத்தியர்களை உருவாக்க முடியாது, அதுக்கு 5 வருஷமாவது படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன் செய்யணும் என்று சொல்லி. அது அமெரிக்காவிலும் எத்தனை வருஷம் போது முடியாது. இப்ப PhD என்று சொன்னால் பிரித்தானியாவில் 3 வருஷம் தான், 3 வருஷத்தோட முடிஞ்சிடும். 2.5 வருஷத்துல அமெரிக்காவில் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று போய்கொண்டே இருக்கும். அப்ப அதான் எல்லோரும் பிரித்தானியாவை விரும்புவது. அப்ப அப்படியான நிலைமை. அப்ப இப்ப அவர் வைத்தியர்களுக்கு சொல்லிவிட்டார், உங்களுக்கு விதிவிலக்கு. நீங்கள் கூறியது போல சில சமயங்களில் அது மாறலாம். ஆனால் என்னென்று சொன்னால், எல்லா மக்களுக்கும் ஒரு நெருக்கடி. இப்ப இந்திய வெளிவார அமைச்சகம் இதுக்கு இது தொடர்பாக அறிக்கை விட்ட போது சொல்லுகிறது என்னென்றால், இது இந்தியாவுக்கும் ஒரு பேரிடி, அந்த குடும்பங்களுக்கு ஒரு பேர் அனர்த்தம் என்று கூறியிருக்கிறார். பலர் கல்லோலப்பட்டு இப்ப பல நிறுவனங்கள் சொல்லி இருக்கிறது, US இருக்கிற இந்தியர்களை ஒரு இடம் போக வேண்டாம் வெளியில் என்று சொல்லி. எந்த நேரம் ரூல் மாறுதுன்னு தெரியாது. நாளைக்கு விடியோலும்பினா உங்களோட விசா காலியா இருக்கும், அங்கே இருங்கோ என்றுதான் கூறுகிறார்கள் என்று சொல்லுவது. எல்லோரும் ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறார்கள். உண்மைதான், நீங்கள் கூறியது போல் நானும் கூட எத்தனையோ தடவைகள் இந்தியாவுக்கு சென்ற பொழுது கூட கூறியிருக்கிறேன். அதாவது பாருங்கள், இந்தியாவிலும் இருக்கின்ற தொழில்நுட்ப வளம், அவர்களிடம் இருக்கின்ற அறிவு பலம், இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இப்ப உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகளில் கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் இப்ப முதன்மை நிலையில் நிற்கின்றது. அவ்வாறு ஒன்று இப்ப சீனாவில் இருக்கின்றது, அலிபாபா என்று கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கின்றது, அஷூர் GCP அதாவது கூகுள்ட இருக்கிறது, அமேசானிடம் இருக்கிறது. இந்தியாவிலேயே அப்படி ஒன்றை இவர்கள் உருவாக்க முடியாது என்று அப்பொழுது கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்வதை இப்பொழுது பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு தன்காலில் நிற்கக்கூடிய மாதிரியாக இருந்தால் சேவைகளை வழங்கலாம். அப்படி என்று சொன்னால் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் எப்படி பேரம் பேசுவதும் பழிவாங்குவதையும் தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். இதனால் உலக பொருளாதாரத்துக்கு ஏதாவது பின்னடைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுதான் முக்கிய காரணமே. நீங்கள் சொன்னது போலதான் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, அமெரிக்காவுடன் எதிரியாக இருந்தால் உங்களுக்கு ஆபத்து, நண்பராக இருந்தால் உயிரே போய்விடும். அதே போலதான் இப்போது இது பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு. இந்தியா பொருளாதாரம் எந்த பக்கத்தால எழும்பும் என்று தெரிய, இந்தியாவுக்கு தான் அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டிருக்கின்றது. எரிபொருட்களை வாங்க வரிகள் 100%, அதை விட 50% வரி, அதை விட எரிபொருட்களை ரஷ்யாவுடன் வாங்க வேண்டாம் என்றே நிற்கிறார்கள். அடுத்ததாக துறைமுகத்தை தடை செய்து விட்டார்கள். இப்போது விசா சிஸ்டம், இதிலிருந்துதான் அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு போய்கொண்டிருக்கின்றது. அப்ப இது இந்தியா ஏற்கனவே மக்கள் தொகையில் அதிகமாக வந்து விட்டார்கள். நீ அவ்வளவு பேரையும் பராமரிக்க வேண்டும். ஒரு வருடத்துக்கு 85,000 பேர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். இந்தியர்களுடைய மோடி சொல்கிறார் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்க சொல்லி. இந்தியர்கள் அமெரிக்க மோகத்தில் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். இப்ப வடகொரியாவோ சீனாவோ அவர்கள் அப்படி இல்லை, ரஷ்யாவோ அவர்கள் அப்படி இல்லை. ஆனா இந்த நிலைமை அவ்வாறு இல்லை. அவர்கள் அமெரிக்காவுக்கு போக வேண்டாம்னு சொன்னால் கவர்மெண்டே மாத்தி விடுவார்கள். அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பொருளாதாரம் என்று சொன்னால் உலக பொருளாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான நிலையில் கண்டிருக்கின்றது. பலரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது உங்கள் பணத்தை உங்கள் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னால் ஏமாற்றுக்காரர்களும் திருடுகிறவர்களும் தான் கூடவாக இருக்கின்றது. எந்த நிலைமையிலும் பேங்க் முறிந்து விடும், பங்குச்சந்தை இல்லாமல் போகலாம், தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டு போறது இருந்தாப்புல 0 வந்து விடலாம் என்ற ஒரு ஏனென்றால் அவங்க தான் இப்ப கிரிப்டோ கரன்சியை ஏற்றுவாங்க, திடீரென்று படாரெண்டு இறக்குவாங்க. ஏன்னா எல்லாம் சென்டிமெண்ட்ல ஒர்க் பண்றதுதானே. அப்படி ஒரு தளம்பலான நிலையில் தான் இருக்கு. நீங்கள் கூறுவது சரி. திருடுவதும் குறுக்கு வழியில் எவ்வாறு பணத்தை உழைக்கலாம் என்று பார்ப்பார்கள், அவையெல்லாம் நிலைக்காது என்பதுதான் எத்தனையோ தடவைகள்
பலருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் அதை யார் கேட்பது? எவ்வளவு வெகு விரைவாக உழைக்க முடியுமோ யாரை என்றாலும் சுருட்டி பணக்காரராக்குவதுதான் அவர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. இனியொன்று இக்கட்டான இல்லை, உலகம் அரசியலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி இனி போர் இவை எல்லாமே ஒரு இக்கட்டான நிலையில் இப்பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற கூறிக்கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். அரசோலை நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.